நேற்று வீடியோவில் நம்ம தமிழக வெற்றி கழகம் எந்த வருஷம் தொடங்கினாங்க, அவங்க தொடங்கின அந்த 2024 வருஷத்துலேருந்து இன்னும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு எல்லா விவரத்தையுமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கட்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை நம்ம கேட்ட உடனே நம்ம மைண்ட் எல்லாத்துக்குமே வர்றது வந்து சீமான் அவர்கள் தான் முதல்ல வருவார், கரெக்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களால் தொடங்கப்பட்டது அல்ல. அதாவது அது யார் முதல்ல தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆதித்யநாத் அவர்கள் தான் தொடங்கியிருக்காங்க. 1958 வருஷம் வந்து எஸ்பி ஆதித்யநாத் அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியை தொடங்கியிருக்காங்க. ஓகே, அப்புறம் எப்படி சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எப்படி எனக்கு குழப்பமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க. 1958 வருஷம் நாம் தமிழர் கட்சி வந்து எஸ்பி ஆதித்யநாத் அவர்களால் தொடங்கப்படுது. எதுக்கு தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1958 வருஷம் வந்து திராவிட கட்சிகள் தான் அதிகமாக டாமினேட் ஆகிட்டு இருக்கு, அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. ஓகே, திராவிட கட்சிகளுக்கு எதிராக நம்ம நாம் தமிழர் கட்சி ஒன்று உருவாக்குவோம். தமிழர், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் தேசியம், ஸோ இதை பற்றி தமிழர்களுக்காக ஒரு கட்சி வேணும் அப்படின்னு சொல்லி எஸ்பி ஆதித்யநாத் அவர்கள் உருவாக்குறாங்க. ஸோ உருவாக்குனாங்க, பட் ஆனால் அந்த அளவுக்கு அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு, ஸோ அதை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நாம் தமிழர் கட்சியால் அதிக அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம அந்த கட்சி தோல்வியுற்று போகுது. ஸோ இது இந்த சாப்டர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த கட்சி வந்து அப்படியே கீழே டவுன் ஆயிட்டு 2010 வருஷம் வந்து சீமான் அவர்கள் உள்ள வராங்க. சரி, இந்த மாதிரி ஒரு கட்சி இருந்துச்சு தமிழர்களுக்காக, அந்த கட்சியை நம்ம ரீலான்ச் பண்ணுவோம், அதாவது புதுசாக நம்ம பில்ட் பண்ணுவோம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அந்த இதை கையில் எடுக்கிறாங்க. நம்ம இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, தமிழர் கலாச்சாரம் பற்றி அவங்க மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சீமான் பேச 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 இளைஞர்கள் இருக்காங்கல்ல, யூத் ஜென்ரேஷன், அவங்க எல்லாருமே சீமானோட பேச்சுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ நல்லா பேசுறாரு அந்த மனுஷன், உண்மையை தானே பேசுறாரு, கரெக்டாக பேசுறாரு அப்படின்னு நினைச்சு எல்லாருமே சீமான் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சி சீமான் பக்கம் வர்றதுக்கு ஆரம்ப காலகட்டமாக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 2010 இருந்தால் சீமான் அவர்கள் எஸ்பி ஆதித்யநாத் அவர்களால் தொடங்கப்பட்டு தோல்வியுற்ற கட்சியை மறுபடியும் ரீலான்ச் பண்ணி படிப்படியாக மேலே ஏற்றி கொண்டு வந்துட்டு இருக்காரு. சூப்பர். அப்படா பிரபாகரன் அப்படிங்கிற விடுதலை புலிகள் பிரபாகரன் இருக்கார்ல, ஸோ அவருக்கும் சீமானுக்கும் என்னப்பா கனெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதையும் நம்ம ஒரு கூர்ந்து நோக்க வேண்டும். அதாவது இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்காக போராடின ஒரு மனுஷன்தான் பிரபாகரன் அவர்கள். அந்த பிரபாகரன் அவர்களோட மெயின் ஐடியாலஜி, அவங்களோட கோல் என்னவா இருந்துச்சுன்னா, சேம் தமிழர், தமிழ் கலாச்சாரம், தமிழர்களுக்கான தமிழ் மொழி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மெயின் கோலாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்க சீமான் அவர்களோட ஒரு எண்ணம் இருக்கு, அங்க பிரபாகரன் அவர்களோட ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ ரெண்டு எண்ணமே ஒத்து போது. சரி, பிரபாகரன் அவர்கள் ஒரு உண்மையான தலைவர் அப்படிங்கிறத ஒரு ரோல் மாடலா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவரை ஒரு ரோல் மாடலை வச்சு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்றாங்க. ஸோ இப்படி 1 by 1 போக 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 புது கட்சி, அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புது கட்சி 2010 2011 பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களால் ரீலான்ச் செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி வந்து படிப்படியா வருது. ஓகேங்களா? ஸோ நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துகிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது ரெண்டையுமே தாண்டி புதுசாக ஒரு கட்சின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியா இருந்துச்சு. ஓகே, நாம் தமிழர் கட்சி இப்போ சீமான் அவர்களோட கைக்கு வந்துடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரெண்டு கட்சியை தாண்டி இன்னொரு மனுஷன் வந்து புதுசா ஒரு புது கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியா தான் ஒரு ஆப்ஷனா இருக்கு. மொத்தம் இந்த 3 கட்சி தான் இப்போதைக்கு வந்து பேர் சொல்ற கட்சியா வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 2011 அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து அவங்க போட்டி போடுறாங்க. ஆனா வின் பண்ணல நாம் தமிழர் கட்சி. மக்களுக்கு கவனம் வந்தது, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரெண்டு கட்சியுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க மூணாவது கட்சியா ஒரு மாற்று கட்சியா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியா இருக்கு அப்படிங்கிறத மக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து வருது. அதுலயுமே நாம் தமிழர் கட்சி வந்து போட்டி போடுறாங்க. ஆனா இந்த டைம் வந்து ஓட் ஷேர் இருக்குல்ல, அதாவது போன மக்கள் அசம்பிளி எலெக்ஷன் வந்து மக்களோட கவனத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. 2011 அசம்பிளி எலெக்ஷன் வந்து மக்களோட கவனம் வருது. ஓகே, புதுசா ஒரு கட்சி வந்து இருக்கு அப்படின்னு ஒரு கவனம் வருது. 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட் ஷேர் வந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா 2016 அகைன் அசம்பிளி எலெக்ஷன் வருது, அதாவது நம்ம சிஎம் சூஸ் பண்ணுவோம்ல, அந்த எலெக்ஷன் வந்து வருது. ஸோ அதுலயுமே நாம் தமிழர் கட்சி வந்து
வின் பண்ணலை. ஆனால் ஓட் ஷேர் இங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒவ்வொரு அசம்பிளி எலெக்ஷன் ஆகட்டும், ஒவ்வொரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும், ஒவ்வொரு எலெக்ஷன் வர 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 ஓட் ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. ஸோ இதுலேயுமே நாம் தமிழர்களுக்கு இளைஞர்கள் சப்போர்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதை நம்ம கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நாம் தமிழர் ஐடி விங்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சீமான் அவர்கள் பேசுகிற நியூஸ் ஆகட்டும், கண்டென்ட் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து ஷேர் பண்ண இவங்களோட ஓட் ஷேரும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அதுலேயுமே அவங்க எந்த ஒரு சீட்டுமே வாங்கலை, தோல்வி விட்டுட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட ஷேர் வந்து ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா 2021 அசம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையுமே அவங்க நின்னாங்க. ஆனால் ஒரு சீட்டுமே அவங்க வந்து வின் பண்ணலை. ஆனால் ஓட் ஷேர் வந்து 6லேருந்து 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ 2010 சீமான் அவர்கள் அந்த கட்சியை தன் கண்ட்ரோலில் எடுக்காரு. ஒரு மனுஷனா உட்காந்து போராடி ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு 8% ஓட்டு வாங்குற அளவுக்கு அந்த மனுஷன் வந்து வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறதா ஒரு யதார்த்தமான உண்மை கூட. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதெல்லாமே இருக்கட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து டிவிகே கட்சி வந்துருச்சு. அதாவது திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாண்டி ஒரு ஆப்ஷனலா இருந்தது வந்து நாம் தமிழர் கட்சி. பட் இன்னைக்கு வந்து டிவிகே அப்படிங்கிற ஒரு புது கட்சி வந்து உள்ள வந்துடுச்சு அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ அதனால கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணியிருக்கேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, இதெல்லாமே இருக்கட்டும். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு, எப்படி ஒன் பை ஒன்னா முன்னேறி வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு விஷயத்தையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மொதல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து என்ன மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க, சீட்டிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து டாக் போயிட்டு இருந்துச்சு. அதை பற்றின கேஸும் கோர்ட்டில் வந்து போயிட்டு இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. பட் அது வந்து பெரிதளவில் பேசப்பட்டுச்சு. சீமானா இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து சீமான் அவர்கள் ஃபேஸ் பண்ணார். ஸோ இதை தொடர்ந்து வந்து அவங்க வந்து இன்னொரு ஸ்பீச் கான்ட்ரவர்சிக்குள்ளே போனார். அதாவது எந்த ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாலும் சரி, எந்த ஒரு மேடை கிடைச்சாலும் சரி, ஸோ அவர் அனுபவத்தில் சொல்றாரா இல்லை வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த மான் ஊருகா, ஆமை ஓட்டு மேலே உட்காந்து சவாரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது அதை மக்கள் வந்து காமெடியாக நினச்சி ட்ரோல் பண்ணி அதையும் பெரிய அளவில் வைரலாக்கி ஸோ அவரை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப குறைச்சி எடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதையுமே அந்த மனுஷன் வந்து ஃபேஸ் பண்ணி, நீ என்ன பேசுறியோ பேசு, நான் சொல்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், நான் அனுபவிச்சதை உங்கள்கிட்ட சொல்ல தான் செய்வேன், கேட்டால் கேள்வி, நீல என்ன கலாய்க்கிறியா கலாய்ச்சிட்டு போ அப்படின்னு அந்த மனுஷன் அதையுமே ஃபேஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாமே இருக்கிற போது இன்னொரு விஷயம், பிரபாகரனை நான் நேரில் போய் பார்த்தேன். பிரபாகரன் வீட்டில் போய் நான் சாப்பாடு சாப்பிட்டேன், அவர் எனக்கு மான் ஊறுகாய் வச்சாரு, ஆமக்கறியை கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்லும்போது, நீ பிரபாகரனோட இருந்ததுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காட்டு, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு நிறைய மக்களாகட்டும், நிறைய பொலிட்டிஷியன் ஆகட்டும் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதையுமே அந்த மனுஷன் காதில் வாங்கிட்டு, நீங்கள் என்னன்னாலும் நினச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதையுமே அவர் மூவ் பண்ணிட்டு போனார். நீங்கள் இவ்வளோ எலெக்ஷனில் நிற்கிறீங்க, ஏன்னா 2011 இன்னைக்கு 2021 வரைக்கும் நீங்கள் எலெக்ஷனில் நின்னீங்க, எந்த எலெக்ஷனில் இப்போ ஜெயிச்சிங்க, டெபாசிட் கூட வாங்கலையப்பா அப்படி இப்படி கேவலமாக பேசினாலும் அதையும் கண்டுக்காமல் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ தூரம் என்னால் ஓட முடியுமோ, ஸ்லோவாக ஓட முடியுமோ ஓட, ஏன் தமிழ் மக்களுக்காக நாளைக்கு நான் ஓடி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட சன்னதிகள் அதை வச்சு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் கருத்தில் வச்சுக்கிட்டு இன்னும் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எதையுமே கண்டுக்காம அந்த ஒரு பிரச்சனையுமே ஹேண்டில் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு பொம்பளை விஷயமாகட்டும், இல்லை அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு கதைகள் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் தான் அதையுமே ட்ரோலாக ஆக்கி அதையுமே ஒரு மீம் மெட்டீரியல் ஆக்கி ஸோ அந்த மாதிரி கலாய்க்கிறதாகட்டும், ஸோ இப்படி நிறைய சர்ச்சைகள் அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் இன்னும் வரைக்கும் அந்த மனுஷன் தனியாக எந்த ஒரு கட்சியிலுமே கூட்டணி வைக்காம ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு உண்மை. இந்த வீடியோவில் வந்து நாம் தமிழர் கட்சி யாரால தொடங்கப்பட்டுச்சு, சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே எப்படி வந்தாரு, எந்தெந்த எலெக்ஷனில் எப்படி எப்படி அவரோட ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு கட்சியை பற்றி என்னென்ன இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருக்குங்கிறத பேசலாம்.